Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல ரொம்பவே சுவையான ஆட்டு குடல் வறுவல் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு குக்கர்ல ஆட்டு குடலை நல்லா க்ளீன் பண்ணி சேர்த்திருக்கேன். இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துடலாம். இது ஒரு வாட்டி நல்லா கலந்து எடுத்துடலாம். இப்போ இந்த குக்கரை மூடி மிதமான தீயில 7லேருந்து 8 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துடலாம். நீங்கள் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதை வேக விட்டு எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். ஒரு அன்னாசி பூ சேர்த்துடலாம். கூடவே ஒரு 5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பட்டை சேர்த்துடலாம். 3 ஏலக்காய் சேர்த்துடலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். 1 கப் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன், இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் வதங்கும் போது 2 பச்சை மிளகாவையும் கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லாவே பொன்னிறமாக வதங்கி வந்தாச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்திருந்த ஆட்டுக்குடலில் இருக்கிற தண்ணியை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இதை நல்லா கெட்டியாகி வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம வேக வச்சு எடுத்திருந்த ஆட்டுக்குடலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கெட்டியாகி வர அளவுக்கு இதை நல்லா கிளறி விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த தண்ணி எல்லாமே சேர்ந்து நல்லா கெட்டியாகி வந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். பாருங்கள், ரொம்பவே சுவையான ஆட்டுக்குடல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நம்மளோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.